வீடியோ பாத்தீங்களா? இந்த ஒட்டகத்தோட விளையாண்டுட்டு இருக்காங்களே, பூஜை பண்ணி சூடெல்லாம் காட்டி மாலையெல்லாம் போட்டு, இது ஒரு சங்கி, ஏதோ உத்தரப்பிரதேச யோகி அரசலை இப்பெல்லாம் சங்கிங்க நிறைய இருக்கு அப்படின்லாம் ஆரம்பிக்காதீங்க. நல்லா உத்து பார்த்தா தெரியும். அட நம்ம துர்கா ஸ்டாலின் அம்மையாரு, அடடா இவங்கதான் சமூக நீதியை அறுத்து தள்ளுறவங்களாச்சே, சனாதனத்தை ஒழிக்கிறவங்களாச்சே, என்னப்பா இப்படி ஒட்டகத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, இப்படி எல்லாம் பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் சாமி கும்பிடுற நம்ம வீட்டு பெண்களுக்கு கூட தெரியாது ஒட்டகத்தை வச்செல்லாம் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு. அப்பேற்பட்ட ஒரு கேவலமான சங்கித்தனமான வேலைகள் அப்படிங்கறதுதான் கடவுள் மறுப்பு பேசக்கூடிய பெரியாரின் பேரப்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட மனைவி துர்கா அம்மையார் செஞ்சிருக்கார். எனக்கு என்னமோ இந்த ஒட்டகமும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணத்துக்கு செலவு 4000 கோடி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பைத்தியகாரத்தனமா இருக்கா? இல்லை, இங்கதான் விஷயம் இருக்கு. நான் எதையுமே சும்மா பேசுற ஆள் கிடையாது. கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மழை வரும், ஊர் செழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம திராவிட மாடல் துர்கா ஸ்டாலின் அம்மையார் என்ன நினைச்சிருக்கலாம், கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மழை வருது, பாலைவன விலங்கான ஒட்டகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம்னா மழை வராமலே இருக்கும்ல அப்படின்னு இந்த ஏன் கல்யாணத்தை பண்ணிருக்க கூடாது அப்படிங்கறதுதான் கழிவறையில் இருக்கும்போது கட நேரத்தில் நமக்கு யோசித்த சிந்தனை அப்படிங்கிறது. அது என்னங்க மழை வராம இருக்கிறதுக்கு துர்கா ஸ்டாலின் ஏங்க ஒட்டகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். 4000 கோடி நக்கிக்கிட்டு போச்சே, மெட்ராஸ்ல ஒரு நாள் மலைக்கு அங்கங்க தண்ணி கிக்குதே, மக்கள் எல்லாம் காரி மூஞ்சில துப்புறாங்களே, 4000 கோடி எங்கடா வாக்கரிசி போட்டு தின்னுட்டீங்களா, 98% பணிகளை அறுத்து தள்ளிட்டோம்னு சொன்னீங்களே, இன்னமும் தண்ணி நிக்குதே, என்ன பண்றது? சட்டுன்னு இந்த மலையை நிறுத்தி போடணும். எப்படி நிறுத்துறது? கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மழை வருது இல்ல, ஒட்டகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மலையை நிறுத்திடலாம்ல. ஏன்னா ஒட்டகம் பாலைவன விலங்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை எடுக்கிறோம் அப்படின்னு ஏன் பண்ணிருக்க கூடாதுன்னு தான் நம்மளோட சிந்தனையா இருக்கு. அது தப்போ சரியோ மக்களாகிய உங்ககிட்டயே அந்த முடிவை விட்டுருவோம்.